அமைச்சருக்கு வந்த சோதனை. மாறிய அரசியல் கணக்கு. தாவேகாவில் ஓரங்கட்டப்படுகிறாரா முஸ்தபா? வெற்றி கொடுத்த மக்கள் இப்ப எம்எல்ஏ எங்கேன்னு தேடும் நிலை. கட்சியிலும் இடமில்ல, தொகுதியிலும் நடமாட்டம் இல்ல, பதவி வரும் என காத்திருந்தார். ஆனால் அரசியல் கணக்கு வேறு மாதிரி போச்சு. முஸ்தபா மௌனத்தின் பின்னணி என்ன, தொழிலுக்கு திரும்பியதன் காரணம் என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ முஸ்தபாவுக்கும் தாவேகா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இடையே மோதல் தொடர்கிறதாம். கட்சி நிகழ்ச்சிகள், அரசியல் நடவடிக்கைகளில் முஸ்தபாவை தாவேகா நிர்வாகிகள் பெரியதா கண்டு கொள்ளாமல் ஒதுக்கி வருவதா சொல்லப்படுது. இதனால அரசியல் பக்கம் சற்று அமைதியாக இருக்கும் முஸ்தபா இப்ப தனது இறைச்சி ஏற்றுமதி தொழிலையே அதிகம் கவனம் செலுத்தி வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. மதுரை மத்திய தொகுதியில் மாஜி அமைச்சரையே வீழ்த்திட்டாரு அப்படிங்கிற பெயருடன் வெற்றி பெற்றவர் தான் முஸ்தபா. ஆனால் கதை என்னவென்றால், அவர் தாவேகாவில் நேரடியாக சேர்ந்துவிட்டு தேர்தலை சந்தித்தவர் கிடையாது. தனியாக தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியை நடத்தி வந்தவர். தாவேகாவுடன் முதலில் கைகோர்த்த கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிற பெருமையும் முஸ்தபாவுக்கு. தனி சின்னம் எல்லாம் வேண்டாம் என்று தாவேகாவில் விசில் சின்னத்திலேயே களமிறங்கி வெற்றி கொடியையும் நாட்டினார். அப்ப கூட்டணிக்கு வந்தவருக்கு நல்ல முக்கியத்துவம் கிடைக்கும், அடுத்து பெரிய பொறுப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அவரது தரப்புல இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அரசியல் கணக்கு எப்போதும் எதிர்பார்த்த மாதிரி போகுமா அப்படிங்கிறது இப்போது கேள்வியா மாறியிருக்கு. இதனால வெற்றிக்கு பிறகு முஸ்தபாவுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில அதிகமா இருந்துச்சு. குறிப்பா சொல்ல போனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் கூறியிருந்ததால அந்த நம்பிக்கை இன்னும் அதிகரிச்சிச்சு. ஆனா இறுதியில வெளியான அமைச்சரவை பட்டியல்ல முஸ்தபாவின் பெயர் இடம்பெறல. இதனால அவரது ஆதரவாளர்கள் மத்தியில ஏமாற்றம் மட்டுமே ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா தனது கட்சியை தாவேகாவுடன் இணைத்து கட்சியில் முக்கிய பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு முஸ்தபா எதிர்பார்த்ததா சொல்லப்படுது. ஆனா தாவேகா தலைமை தரப்புல இதுவரைக்கும் எந்த முக்கிய அறிவிப்பும் இல்லாமல் அமைதியாகவே இருந்து வருது. இந்த அமைதிக்கு பின்னால் தாவேகா மாவட்ட செயலாளர்களான கல்லானை, தங்கபாண்டியன், மருதுபாண்டியன் போன்ற மூவரின் நிலைப்பாடுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், மதுரை மத்திய தொகுதியான மதுரை வடக்கு, மதுரை மேற்கு உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியா பார்க்கப்படுது. இதனால மதுரை மத்திய தொகுதி விவகாரத்துல மாவட்ட நிர்வாகிகளின் கருத்துக்கு தாவேகா தலைமை முக்கியத்துவம் அளித்து வருவதா தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. தங்களது செல்வாக்கு குறைந்து விடாது அப்படிங்கிறதுல மாவட்ட நிர்வாகிகள் 3 பேரும் கவனமா இருப்பதா சொல்லப்படுது. அதனால முஸ்தபாவுக்கு கட்சியில அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல அவர்கள் உறுதியா இருப்பதா தகவலும் வெளியாகி இருக்கு. இதன் காரணமாக தான் தாவேகா சார்பில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் முஸ்தபாவுக்கு முறையான அழைப்புகள் வழங்கப்படுவதில்லை அப்படின்னும், அரசியல் நிகழ்வுகளிலும் அவருக்கான உரிய முக்கியத்துவம் மற்றும் மரியாதை கிடைப்பதில்லை அப்படின்னு அவரது ஆதரவாளர்கள் தரப்புல சொல்லப்படுது. இதனால முஸ்தபா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில அதிருப்தி ஏற்பட்டதா சொல்லப்படுது. கட்சியில எதிர்பார்த்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடைக்காததால தனது ஆதரவாளர்களை கூட சந்தித்து ஆலோசனை நடத்த முடியாத சூழ்நிலையில அவர் இருப்பதா தகவல் சொல்லப்படுது. வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தனது பரிந்துரைக்கு தாவேகா தலைமை முக்கியத்துவம் அளிக்காது அப்படிங்கிறத உணர்ந்திருக்கக்கூடிய முஸ்தபா இப்ப தொகுதி பக்கம் வருவதையும் குறைத்து கொண்டுள்ளதா சொல்லப்படுது. கடந்த மாதம் ஆய்வு அப்படிங்கிற பெயர்ல ஓரிரு வீடியோக்களை மட்டும் வெளியிட்ட முஸ்தபா அதுக்கப்புறமா அரசியல் பக்கம் பெரிதா தலை காட்டாமல் தனது கால்நடை இறைச்சி ஏற்றுமதி தொழிலையே பிஸியாகி விட்டதா சொல்லப்படுது. இதனால தொகுதி மக்கள் மட்டும் கிடையாது, உள்ளூர் நிர்வாகிகளும் கூட எங்கே இருக்காரு எம்எல்ஏ அப்படின்னு தேடும் நிலைக்கு வந்துள்ளதா பேச்சு எழுந்திருக்கு. ஒரு பக்கம் கட்சியிலும் பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் தொகுதியிலும் அதிக கவனம் செலுத்தாமல் இருப்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு.
இதனால எப்போதும் மக்களை சந்தித்து 3 மாதத்திற்கு ஒரு முறை தொகுதி நிலவரத்தை ஆய்வு செய்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கே ஓட்டு போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற புலம்பல்கள் மதுரை மத்திய தொகுதியில் ஆங்காங்கே கேட்க தொடங்கியுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.